அப்போ மற்ற இடத்துல நாங்கள் நல்லா வித்துட்டு இருக்கிறோம், அது பிரச்சனை இல்லை, ஓடிக்கிட்டு இருக்குது. இது விஷ சாராயமாக மாறினாலும் செத்து போயிட்டாங்க. ஒருத்தனோட அதாவது என்ன சொல்றது, மேன் ஹேண்டில் மிஸ்டேக், கையாளுவதில் ஏற்பட்ட தவறு. அப்போ நீங்கள் அரசை குறை சொல்கிறீங்க. ஓ சரி, இப்போ அது அரசு பொறுப்பேற்கணுமா இல்லையா? அவன் சாவுக்கு போனவன் குடிச்சில கிட்டத்தட்ட 23 பேர் செத்துருக்காங்க, நூற்றுக்கணக்கான பேர் குடிச்சிருக்காங்க, இன்னமும் ஒரு 36 பேர் சீரியஸாக இருக்காங்க. அப்படி இருந்து நீங்கள் ஏன் கொடுக்குறீங்க? 10 எல்லாம் குய்யமேன்னு கத்த மாட்டீங்களா? என் பஸ் செத்துறான், என் பஸ் செத்துறான், என் பிள்ளை செத்துறான், அவன் செத்துறான், இவன் செத்துறான், என்ன கவர்மெண்ட் என்ன பண்ணுறீங்க? ஏது அப்போ சாவடிச்சுட்டு நாங்கள் 10 லட்சம் கொடுத்துட்டே இருந்தால் கவர்மெண்ட் இருப்பாங்களா? சரி, அரசு சாராயம் சரக்கு, அதாவது டாஸ்மாக் சரக்கு, இதை குடிச்சு லிவர் கெட்டு எல்லாமே கெட்டு சிறுக தினமும் செத்துக்கிட்டு இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு என்ன நிவாரணம் கொடுப்பீங்க? அவனை நீ கைது பண்ண, முக்கிய குற்றவாளி கைது. யோ, அவனா முக்கிய குற்றவாளி தெரியுமா? அது பாண்டிச்சேரி அப்படின்னு வாங்கல்ல, பெங்களூர்லேயே பாண்டிச்சேரியில் எவனாவது குடிச்சு ரோட்டில் ஊற்றி பார்த்துருக்கோமா? ஆனால் நம்ம ஊரில் ஒவ்வொரு ஒயின் ஷாப் வாசலிலும் குறைஞ்சது ஒரு 50 பேர் ஊந்து கிடக்குறோன்னா இல்லையா? இதில் யார் உனக்கு விலை போட்டி, யார் தொழில் போட்டி, யார்? ஒரே ஒன்று டாஸ்மார்க் தானே. ஆமாம், நீங்கள் மட்டும்தானே, நீங்கள் தானே அதில் எஜமானர். போட்டியே இல்லையா? எப்படி விலை எப்படி கூடுது? அப்போது உங்களோட நோக்கம் என்னோட ரத்தத்தை உறிஞ்சி எனக்கு விஷத்தை கொடுத்து நீ மந்திரியே சொல்லியிருக்கிறாரு, காலையில் உழைக்கும் தொழிலுக்கு போகிறவங்க அதை காலையிலேயே சாப்பிட்டு போகிறத பற்றி அதுக்காக பரிசீலனை செய்கிறேன், காலையில் திறக்கலாம் அப்படின்றத பற்றி பரிசீலனை செய்கிறலாம் பேசியிருக்கிறாரு. இல்லை நான் சொல்லிடுறேன், நீ விலகே ஆகணும்னு என்ன இருக்குதா? அப்போது முதல்வரே பதவி விலகுன்னு இன்றைக்கி வந்து எதிர்கட்சிகள் ஒரு பிரச்சனை பண்ணுறாங்க. இதுக்கு திமுக யாராவது சொல்ல வேண்டியதானே? ஒரு 10 லட்சம் வந்து ஒரு கணவனின் அந்த இறப்பை ஈடு செய்யுமா? நீ தவறை கண்டு கொள்ளாமல் இருந்தாங்கன்னு இவங்கெல்லாம் சொல்லுவாங்க. நான் செஞ்சதே தவறுங்கிறேன், உன்னோட கடமையை மீறி நீ நடந்திருக்கிறாய், உன்னோட கடமை என்ன? இதையெல்லாம் சரி பண்ண வேண்டியது, கண்காணிக்க வேண்டியது உன்னோட கடமை. இந்த கடமையை மீறி செஞ்ச நீ குற்றவாளி. ராவணா பார்வையாளர்கள், தமிழ் உறவுகள் மற்றும் ராவண நல விரும்பிகளுக்கு வணக்கம். புரட்சி தமிழக கட்சியின் தலைவர் சகோதரர் ஏர்போர்ட் மூர்த்தி நம்முடைய இருக்கின்றார். வணக்கம் தம்பி. வணக்கம். வணக்கம். இந்த சாராய கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய சாவு கிட்டத்தட்ட 50 நெருங்கிக்கிட்டு இருக்குது. இல்லை, அது கள்ளச்சாராய சாவு இல்லையாம, கள்ளச்சாராய சாவு இல்லையா, விஷச்சாராயம். சரி, இது வரைக்கும் கள்ளச்சாராயம் கள்ளத்தனமாக விற்கிறது கள்ளச்சாராயம் தான் சொல்லிட்டு இருப்பாங்க. அதுதான் கள்ளச்சாராயம் இப்போ எல்லா இடத்துலையும் விற்குது, எல்லா இடத்துலையுமா செத்து போயிட்டான். அப்போ இது விஷசாராயம்னு இன்னைக்கு ஒரு புது விளக்கம்லாம் வந்திருக்கு. ஓஹோ. இப்போ இல்லை, எப்படி இருந்தாலும் அது அரசுக்கு அவமானம் இல்லையா? நீங்கள் இப்படிலாம் மாற்றி சொல்லிக்கிறீங்க, ஊடகத்தில் பேர் விதவிதமாக வச்சுருக்கீங்க. விஷசாராயம் குடித்தாலும் அது கள்ளச்சாராய விற்பனை தானே? ஆமாம், கள்ளச்சாராயத்தில் விஷசாராயம் ஒரு பகுதி இருந்து செத்து இருக்கிறாங்க. இல்லை, மற்ற இடத்துலலாம் கள்ளச்சாராயம் விற்கிறமே, ஏன் சாகலை? அப்போ மற்ற இடத்துல நாங்கள் நல்லா வித்துட்டு இருக்கிறோம், அது பிரச்சனை இல்லை, ஓடிக்கிட்டு இருக்குது. இது விஷ சாராயமாக மாறினாலும் செத்து போயிட்டாங்க. ஒருத்தனோட அதாவது என்ன சொல்றது, மேன் ஹேண்டில் மிஸ்டேக், ஒருவன் கையாளுவதில் ஏற்பட்ட தவறு. அப்போ நீங்கள் அரசை குறை சொல்கிறீங்க. ஓ சரி, இப்போ அது அரசு பொறுப்பேற்கணுமா இல்லையா? இல்லையே. எப்படி? அதுக்கு யாரு? தமிழ்நாட்டுக்காரர். அதுக்கு தான் இன்னைக்கு ஒரு புது விளக்கம் வருதுல்ல, மக்களிடையே விழிப்புணர்வு வர வேண்டும். மக்கள் தான் முட்டாளாம். நாங்கள் கடை இங்கே திறந்து வச்சுருக்கோம், நீ ஏன்டா போய் அதை வாங்கி குடிச்ச? நீ குடிச்சிட்டு சேர்த்துனா நாங்கள் பொறுப்பா? அப்புறம் ஏன் 10 லட்சம் தரீங்க? அப்புறம் ஏன் 10 லட்சம் தரீங்க? அது நாங்கள் இறக்கப்பட்டு தரோம். ஏன் இறக்கப்படணும்? இதில் சட்டப்படி விற்பது குற்றம், சட்டப்படி குடிக்கிறது குற்றம். அப்படி இருந்து நீங்கள் ஏன் கொடுக்குறீங்க 10 எல்லாம் குய்யமேன்னு கத்த மாட்டீங்களா? என் பஸ் செத்துறான், என் பஸ் செத்துறான், என் பிள்ளை செத்துறான், அவன் செத்துறான், இவன் செத்துறான், என்ன கவர்மெண்ட் என்ன பண்ணுறீங்க? ஏது? அப்போ சாவடிச்சுட்டு நாங்கள் 10 லட்சம் கொடுத்துட்டே இருந்தால் கவர்மெண்ட் இருப்பாங்களா? இல்லை, நடந்து போச்சு, அதுக்கு ஒரு ரெமெடி நான் தரேன். நான் ஒன்றுமே தரலாம். இப்பயே என்ன இப்படி கழுவி ஊத்துறீங்க கவர்மெண்ட்டை? கவர்மெண்ட் இது தரலை, என்ன பேச்சு பேசுவீங்க? ஏன்னா நான் தான் சொல்கிறேன், நான் ஏன் டாஸ்மார்க்கை திறந்து வச்சுருக்கேன்னா, உன் வீட்டில் இருக்கிற புள்ள புருஷன் அப்போ போய் அந்த மாதிரியான மது வகைகளை குடிச்சிருவான், நீ வந்து என்கிட்ட வந்து குடி அப்படின்றதுக்காக தான் நாங்கள் வந்து டாஸ்மார்க்கே திறந்து வச்சுருக்கோம். மற்றபடி எங்களுக்கு வந்து டாஸ்மார்க்கின் வருமானம் முக்கியம் இல்லை. நான் இதை திறக்கலைன்னா நீ எதையாவது குடிச்சு செத்து போயிட்டுனா நல்லா இருக்காதுல்ல. உன் உயிரை காப்பாற்றுறதுக்கு தான் நான் வந்து டாஸ்மார்க்கை திறந்து வச்சுருக்கேன்.
அப்படின்னு ஒரு விளக்கத்தை அரசு சொல்லுது. அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. சரி, அரசு சாராயம் சரக்கு, அதாவது டாஸ்மாக் சரக்கு, இதை குடிச்சு லிவர் கெட்டு எல்லாமே கெட்டு சிறுக தினமும் செத்துக்கிட்டு இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு என்ன நிவாரணம் கொடுப்பீங்க? அவங்க இதை வந்து முதல்ல இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டெட்ரோ பாக்கெட்டில் ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் அடைச்சி விற்கிறாங்க. அதை வாங்கி நீங்கள் குடிச்சிட்டிங்க. ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் போகிறீங்க, ஒரு பில் போட்டு ஒரு பொருளை வாங்கியிருக்கீங்க, அதை குடிச்சிட்டிங்க. குடித்த உடனே உங்களுக்கு வாந்தி வருது, இல்லை வேறு ஏதோ ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சுன்னா நீங்கள் அந்த நிறுவனத்தின் மீது வழக்கை போடலாம். அந்த இழப்பீடு தருவது அந்த கம்பெனி தயாரிச்சான்ல அவனோட பொறுப்பு, கடையோட பொறுப்பு இல்லை, அந்த கம்பெனியோட பொறுப்பு. ஏன்னா அது வந்து இந்த உணவு பாதுகாப்பு தர நிர்ணய சட்டத்தின் கீழே அது வந்துடும். இதே மாதிரி மதுவை உணவு பாதுகாப்பு தர சட்டத்தின் கீழே வரணும்னு 2006 நினைக்கிறேன் ஒரு சட்டம் போட்டாங்க. அப்போது நம்ம மும்பை, அப்புறம் வேற ஒரு பக்கத்தில் ஒரு ஸ்டேட்டு, இவங்கெல்லாம் சேர்ந்து அதுக்கு ஒரு ஸ்டே வாங்கிட்டாங்க. அப்போது இதை எல்லாரும் வரவேற்ற அந்த ஸ்டேவை. ஏன்னா இவன் குடிச்சு குடல் வந்துடுறான், கல்லீரல் போயிடுது. சார், என் கல்லீரல் போனது அதிகப்படியான மதுவால் கல்லீரல் போயிடுங்க ஒரு டாக்டர் சர்டிஃபை பண்ணுறான்னா அந்த கம்பெனிக்காரன் டாஸ்மாக் நிறுவனம் இல்லை எந்த கம்பெனி ஓனரோ அவன் வந்து நஷ்டம் எடுத்து தரணும். அது சிக்கல் எல்லாம் கொண்டு போய் விட்டுருவோம். அதால் அந்த தடைக்கு எல்லாரும் ஆதரவு தெரிவிச்சாங்க. எல்லாருனாக்கா இந்த சாராய முதலாளிகள் முதல்ல இந்த சட்டத்தை இதை ஒரு உணவுப் பொருள் கமாடிட்டியா அந்த சட்டத்தின் கீழே கொண்டு வரணும். அதை வந்தோம்னா தான் இதுக்கு ஒரு தீர்வு வரும். அதுவரை இந்த மாதிரி தான் நடக்கும். ஏன்னா நீங்கள் 2020 ஒரு புள்ளி விவரம் வெளியிடப்பட்டது. அதில் என்னென்னா மது வகையில் வந்து சாதாரண மது வகை, நடுத்தரம், எலைட், உயர் ரகம் அப்படின்னு 3 வகையாக பிரித்து சாதாரண வகை இருக்கு இல்லையா, இப்போ ஒரு குவார்ட்டர்னு சொல்கிறாங்கல்ல, ஒரு 180 ml, அதோட கொள்முதல் வந்து 9 ரூபா 10 காசுன்னு இருக்குது. அதோட விற்பனை வந்து 105லேருந்து 130. அப்போது இந்த நடுத்தர வகை 12.42 காசு, 12 ரூபா 42 காசு, அதை 150 ரூபாலேருந்து 200 ரூபா வரைக்கும் விற்கிறதா சொல்கிறாங்க. அதே மாதிரி எலைட்டு, இதெல்லாம் சொல்லணும்னா நான் எலைட்டில் நல்ல சரக்கு வாங்கி குடிக்கிறேன், அந்த ஆல்கஹால்லாம் நம்மளை ஒன்றும் பண்ணாது அப்படின்னு இங்கே ஒரு நினைப்பு இருக்குல்ல. காசை நிறைய கொடுத்துட்டோம்னா அது நமக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது அப்படிங்கிற ஒரு டாக் இருக்குல்ல. எலைட் கோட்டோட சரக்கு வந்து கொள்முதல் வந்து 16.20 காசு, விற்கிறது வந்து 250 ரூபாலேருந்து 400 ரூபா வரைக்கும் விற்கிறாங்க. இது வந்து எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? அப்போது இதை வந்து நீங்கள் இந்த உணவு பாதுகாப்பு தர நிர்ணய சட்டத்தின் கீழே கொண்டு வந்துட்டா இந்த விலையை விற்க முடியாது. அதோட அதுக்கு பின்னாடி இதில் என்னென்னலாம் சேர்த்துருக்கேன் அப்படின்னு நீ பிரிண்ட் பண்ணணும். இதே தான் நம்ம அந்த கூல்ட்ரிங்க்ஸ் பேக் வாங்குறோம்ல, அதில் திருப்பி பார்த்தீங்கன்னா போட்டிருப்பான் சுகர் கண்டென்ட் இவ்வளோ, கார்போஹைட்ரேட் இவ்வளோ, கால்சியம் இவ்வளோ, பொட்டாசியம் இவ்வளோ இருக்குது அப்படின்னு ஒரு கணக்கு போட்டிருப்பான் பாருங்கள். அதை நீ போட்டாகணும். அப்போ இதிலிருந்து தப்பிப்பதற்கு இவர்கள் இலகுவா இந்த மாதிரியான விஷயங்களை செய்கிறாங்க. இப்போ இந்த இந்தியன் ஸ்டாண்டர்ட் ஆல்கஹால் ஸ்பெசிஃபிகேஷன் ஒன்று இருக்குது. ஒரு மதுன்னா எப்படி தயாரிக்கணும் அப்படின்னு இருக்குது. நான் இதையே எப்படி சொல்கிறேன்னா, இன்றைக்கி எவனோ ஒருத்தன் வந்து ஒரு விஷ சாராயத்தை ஒரு மெத்தனால கலந்துட்டான்னு சொல்கிறோம்ல, நம்மளும் அதை தான் செய்கிறோம். நம்ம எப்படி செய்கிறோம்? அரசாங்கம் நல்லா படித்தவன், நல்ல அறிவாளியை வச்சு கரெக்டாக கலையா உடனே செத்துறக்கூடாது, ஒரு நாள் இருக்கட்டும் அப்படின்னு நம்ம கலக்கிறோம். இதைத்தான் வாங்கி போய் அவன் கலந்துட்டான். அவன் படிக்காதவன் இதை குடிக்கும்போது இதில் கலக்கும்போது இதில் கலந்தானா என்னன்னு தெரியல, அவன் கலந்துட்டான். அப்போ ரெண்டுமே ஒன்று தான். அப்போது நீங்கள் என்ன டாஸ்மாக் கடைக்கு வந்து குடின்னு சொல்கிறீங்கல்ல, உங்கள் மதுவோட தரம் என்ன? அதுக்கு தான் நான் சொன்னேன், நம்ம வந்து இந்த இந்தியன் ஸ்டாண்டர்ட் ஆல்கஹால் ஸ்பெசிஃபிகேஷனில் அவன் சொல்கிறான் இன்னென்ன பொருள் போட்டிருக்கணும், போட்டுட்டு இதை வந்து மினிமம் இத்தனை டேஸ் வந்து அதை ஊற வைக்கணும். அதாவது இந்த நொதித்தல் முறை, நம்ம புளிச்சல் நல்லா இப்போ நம்ம இப்போ மாவு அரைக்கிறோம், ஒரு சாதாரண எக்ஸாம்பிள், மாவு அரைக்கிறாங்க, நைட்டு முழுக்க புளிக்க வைக்கிறாங்க. அந்த மாவு அரைச்ச உடனே அதை சாப்பிட்டோம்னா தோசை எப்படி இருக்கும்? அதை புளிக்க வச்சு அதை நொதித்தல் முறையில் அதில் ஈஸ்டர் வந்து உருவாகி மறுநாள் தான் அது சாப்பிடுவதற்கு உகந்த பொருளாக மாறுது. அந்த மாதிரி நீங்கள் பண்ணணும். இப்போ இவங்க இது ஏதாவது போடுறாங்களா? அதில் சொல்கிறான் அப்படி பழங்கள்லாம் போட்டு ஊற வச்சு நொதித்தல் உண்டாக்கி
பாட்டிலில் ஊற்றுறீங்கல்ல, அந்த பாட்டில் எவ்வளோ திக்னஸில் இருக்கணும், அந்த பாட்டிலுக்கு ஒரு மூடி போடுவீங்கள்ல, ஏன்னா உள்ள வந்து ஆல்கஹால் அந்த பவர் இருக்குது, அந்த கேஸ் மாதிரி அது வரும்ல அந்த ஆவி, அதை தாங்குவதற்கு ஏற்ற மூடியை போடணும். நீங்கள் நம்ம ஊரில் பல பாட்டில்கள் சுற்றும் தெரியுமா, இப்படி தட்டுவாங்க, சினிமாலாம் காட்டுவாங்க, இப்படி தட்டுவான் இப்படி தட்டுவான், சுற்றுது அப்படிம்பான்ல. அப்போ இதையெல்லாம் தவறு, இந்த மூடியெல்லாம் அதில் இருக்கவே கூடாது. அதை மாதிரி இந்த ISO 4450/2005 கீழே இது வந்து வெப்பநிலையை எவ்வளோ தாங்கணும், எவ்வளோ கதிர் இயக்கத்தை இந்த பாட்டில் தாங்கணும் அப்படிலாம் ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குது. இந்த ஸ்பெசிஃபிகேஷன் படி நீங்கள் மது தயாரிக்கிறீங்களா? அதுவும் கிடையாது. ஏன்னா அதெல்லாம் தயாரிச்சானா இந்தியாவில் மொத்த மது தயாரிச்சா தானே தமிழ்நாட்டில் குடிக்கிற அளவுக்கு தயாரிக்க முடியும். இப்போ தீபாவளிக்கு டார்கெட் வைக்கிறாங்க, நம்ம தமிழர் திருநாள் பொங்கலுக்கு இவ்வளோ டார்கெட்லாம் வைக்கிறாங்கல்ல. இதுக்கெல்லாம் நீ வந்து இப்போ 2025க்கு டார்கெட் வைக்கிறேன்னா நீ 2020 தயாரிக்க ஆரம்பிச்சிருக்கணும். நம்ம அந்த மாதம் தானே டார்கெட் வைக்கிறோம். நம்மளோட மதுங்கிறது தண்ணி, ஸ்பிரிட்டு, அப்புறம் வடிகட்டப்பட்ட மொலாசிஸ் எசன்ஸ், இந்த 3 தான் நம்ம மது. இதில் இந்தியன் ஸ்டாண்டர்டில் இருக்கிற வேண்டிய மதுனா என்னென்ன இருக்கணும்ல, ஏதோ பழம் இருக்கா, இப்போ பிராந்தினா திராட்சை இருக்கணும், இது வெறும் எசன்ஸ் தானே இருக்குது. அப்போ இருக்கும்போது அப்போ நீங்களும் இதை தானே விற்கிறீங்க. இப்போ இதை வந்து இல்லை, இப்போ இந்த விதெல்லாம் கரெக்டு இல்லை. நான் ஏன் கள்ளக்குறிச்சி விஷயத்துக்கு என்ன இப்போ பதில் ஏன் சொல்ல வரேன்னா, ஏன்பா நீயும் தான்ப்பா விஷசாராயம் விற்கிறேன்னு நான் சொல்கிறேன். அரசா ஆமாம், அதுக்கு அவ்வளோ விளக்கம் கொடுத்துட்டு வந்தீங்க. ஏன்னா இப்போ இதை இந்த இன்கிரீடியன்ஸு இந்த முறைப்படி தயாரிக்கல அந்த அரசு. மதுன்னா என்னென்ன விஷயங்கள் இருக்கணும்னு. அப்போ அரசு மதுபான கடையில் சாப்பிட்டுட்டு இருக்கிறவங்களுக்குலாம் அரசு இழப்பீடு தர்றதுக்கான வழிவகை இனிமேலாவது செய்யணும். உணவுப் பொருள் கீழே இதை கொண்டு வா, நிர்ணய சட்டத்தின் கீழே இதை கொண்டு வா. நான் கஸ்டமர் இல்லை, கன்சியூமர் இல்லை. நான் ஒரு பொருளை கன்சியூம் பண்ணி எனக்கு வந்து டிஃபெக்ட் ஆகுதுன்னா அந்த கம்பெனி அதுக்கு பொறுப்பேற்கணும்ல. நல்லது, அவன் வந்து கோடி கோடி அவன் மட்டும் வச்சுக்கிட்டே இருப்பான், பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஒரு இழப்பீடும் கொடுக்காத அது என்ன சட்டம் அப்படின்னு ஒன்று இருக்குது இல்லை. கரெக்டு தான் நீங்கள் கேட்குறாங்க. இவங்க வெறும் ஸ்பிரிட்டை கொதிக்க வச்சு அதில் வந்து பிராந்தினா பிராந்திக்கு ஏற்ற பவுட்ரு, அந்த எசன்ஸ் கலந்து இதுதான் சரக்கு. நீங்கள் இப்போ இவங்க ஒவ்வொருத்தான் மொலாசிஸ்லேருந்து வருது தெரியுமா? என்ன இது மொலாசிஸ்னா? சக்கரால நம்ம உதவாத ஒரு கழிவு, மண்ணில கூட போட மாட்டாங்க, அவ்வளோ சாக்கடை நாத்து அடிக்கும். அந்த கழிவுல இருந்து எடுக்கிறது தான் மொலாசிஸ். அப்போ 1 லிட்டர் மொலாசிஸ் கூட 10 லிட்டர் தண்ணியை கொதிக்க வச்சு சூடு பண்ணோம்னா அது ஸ்பிரிட்டு, அதுதான் எரிசாராயம். அந்த ஸ்பிரிட்டை எடுத்து அது கூட திரும்ப ஒரு 10 லிட்டர் தண்ணியை கலந்து கலர் பவுடரை போட்டால் உங்களுக்கு என்ன வேணும்? ரம் பவுடர் போடு, பிராந்தியா பிராந்தி பவுடர் போடு. ஏன்னா இதான சாராயம். இதை ஒரு தனியார் விற்கலாம், ஒரு தனியார் சுயலாபத்துக்கு விற்கலாம். ஏவன்னா சாவரான்டா, இதை விற்றுட்டு பணம் வருதுல்ல, அதில் நாம் வந்து வெளிநாட்டு மது வாங்கி நம்ம குடிச்சு நம்ம இருந்துக்கலாம். இப்போ இந்த பையன் செத்தானா, இப்போ இந்த பையன் அந்த சரக்கை விற்றானா கண்ணுக்குட்டி, இந்த கலாபம்லாம் நடக்கும்போது அவர் ஒரு பப்ளிக் டாய்லெட் பக்கத்தில் வண்டி ஒரு பக்கம், செருப்பு ஒரு பக்கம், அவர் ஒரு பக்கம் போதையில் கிடக்கிறாரு. அவர் வேற ஏதோ குடிச்சிருக்காரு, அந்த சரக்கு குடிக்கல, இதை குடிக்கல. குடிச்சதா தான் சேர்த்து அவரெல்லாம் போயிருப்பார், அவருக்கு ஒரு 10 லட்சம் கிடச்சிருக்குமே மரக்காணத்தில் கிடச்ச மாதிரி. அது தடப்பட்டு போச்சு, இப்போ சிறையில் இருக்கார். அப்போது 2 பேருமே மக்களை இவனை போதைக்குள்ளாக்கி இவன் உடம்பு எப்படி கெட்டாலும் பரவாயில்ல அப்படின்ற நோக்கத்தோடு இந்த மது பொதுவாக விற்கப்படுகிறது. இப்போது இந்த பையன் கிட்டத்தட்ட 2 வருஷமாக அதை விற்றுந்துக்கிறான். ஏன் இறப்பு ஏற்படலை? ரொட்டீனாக போயின்னு தானே இருக்குது. அதுக்கு தான் இதை வந்து இன்டீரியராக இதை வந்து விசாரிக்கணும்னு ஒரு கோரிக்கை இன்னைக்கு வந்திருக்கு. அதுக்கு தான் சிபிஐ விசாரணை கேட்குறாங்களா? அது அவங்களுக்கு அந்த இது தெரியுதா என்னன்னு தெரியல. என்னோட பார்வையிலேருந்து 2 வருஷமாக இந்த மாதிரி இன்னும் விற்கல. இதே மாதிரி சுற்று வட்டார பகுதியில் எல்லா இடத்துலையும் இன்னைக்கு விற்கப்படுதா, அந்த ஊருக்கு போகணும், ஏன்னா அங்கே விற்கிறாங்கன்னா இங்கே விற்கிறாங்கன்னா அப்படின்றதெல்லாம் எல்லா இடத்துலையும் நடந்துகிட்டு தான் இருக்கு. அது தனி கவர்மெண்ட் மாதிரி நடந்துகிட்டு இருக்கு. இப்போ இதுக்கு இது ஒரு மொத்தமாக இதை தயாரிச்சான்ல ஒருத்தன், அவனை இன்னைக்கு கைது பண்ண, முக்கிய குற்றவாளி கைது. அவனா முக்கிய குற்றவாளி? ஏன்னா அவன் வந்து அவங்ககிட்ட வர பொருளை வச்சு காம்பினேஷன் பண்ணி கொடுத்துட்றான். இந்த பொருள்லாம் எங்கேருந்து வருது? இப்போ இந்த ஸ்பிரிட் இருக்கு, அதை காய்ச்ச சொல்லி நான் பார்த்துக்கிறேன், நீ காய்ச்சி பணம் மட்டும் பங்கு கொடுத்துன்னு சொன்னவங்க யாரு? அவனுக்கு பாதுகாப்பு கொடுத்தது யாரு?
இந்த கைது பண்ணா விட்டுருங்க, பிடிக்கும், நீங்க அதெல்லாம் கண்டுக்காதீங்க, தலையிடாதீங்க சொல்றது யார்? சொல்லு. இப்போ இந்த பொருள் எங்கேருந்து வந்தது? இப்போ இந்த ஸ்பிரிட்டு இன்னைக்கு எல்லாம் மருத்துவமனைகள்லேருந்து ஸ்பிரிட் வித்தா ஏயா, மருத்துவமனையிலேருந்து ஒயின் ஷாப்புக்கு ஸ்பிரிட் விற்க போகிறான், அதாவது சாராயம் காசனை வைக்க போகிறான். கம்பெனிகள்லேருந்து இந்த ஸ்பிரிட்டு வெளியில் வருது. என்னவோ இதுக்கு பேர் ஸ்பிரிட்டு வந்து ஆர்எஸ் பவுட்ரு, ரெக்டிஃபைடு ஆல்கஹாலு, இது ஆர்எஸ் பவுட்ரு சரக்கு. முன்னாடிலாம் நம்ம ஊருங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பவுட்ரு வடிவில் இருக்கும். டக்குன்னு ஒரு பவுட்ரு போடுவானுங்க, சுட தண்ணியை காய்ச்சி ஒரு 1க்கு 10 எடை கட்டுவானுங்க. இந்த 1க்கு 10ங்கிறத 1 லிட்டரு சாராயம் 1 லிட்டரு சரக்கு தயாரிக்கிறதுக்கு 10 லிட்டர் வாட்டர் தேவைண்ணே. செம்மை ஆசான் மா செந்தமிழனுடன் இணைந்திருக்க யூடியூப் தளம் youtube.com/செம்மை மரபுப்பள்ளி, youtube.com/செம்மை கல்வி, மின்னஞ்சல் முகவரி செம்மைவனம்@gmail.com. செம்மை நூல்கள் எல்லா செம்மை நிகழ்வுகளிலும் கிடைக்கும். புத்தகம் வாங்குவதற்கு செம்மை வெளியிட்டக வாட்ஸ்அப் எண் 9383838976. அதாவது அது எல்லாமே இது அந்த 1:10ன்ற இதில் தான் வரும். மொலாசிஸ்லேருந்து ஸ்பிரிட் வர்றது, இல்லை மெத்தனால் வர்றது, அதுலேருந்து திருப்பி சரக்கு வருது, எல்லாமே அந்த 1:10 தான். இந்த 1:10 அதில் அது எடை கட்டினா ஒன்றும் பெரும்பாலும் ஒன்றும் நடக்காது. 1:7 என்னப்பா ஒன்றுமே இல்லை சப்புனுக்குது அப்படின்னு எவனா ஒருத்தர் சொன்னான்னு வச்சுக்கா, என்னடா டே போன தடவை சப்புனுக்குதான், கொஞ்சம் எடையை கொஞ்சம் கம்மி பண்ணி அப்படின்னு அந்த தண்ணி கலக்கிற ரேஷியோ இருக்குல்ல, 7 லிட்டர் 8 லிட்டர் 6 லிட்டர் அப்படி குறைக்க காரம் போதெல்லாம் இருக்கும். அப்போது இதில் வந்து இந்த டேஸ்ட் இருக்காது. இதுக்கு என்ன பண்ணுறது, ஏற்கனவே இந்த காய்ச்சி வடிகட்டி சாராயங்கள்ல அதை வந்து சாராய வாசனைக்காக அதை சேர்த்துருத்திக்கணும். அதை வாங்கிட்டு வந்து இந்த பவுடரையோ இல்லை லிக்விட் ஃபார்மில் இருக்கிறதையோ கலந்து கொடுத்த உடனே வாசனைக்கு மூக்குக்கு வாசனையுமாச்சு, குடிக்கிறதுக்கு சுருன்னு ஏறிச்சு, போதையுமாச்சு அப்படிங்கிறது தான் இதில் சயின்டிஃபிக்கலாக இந்த ஸ்பிரிட்டு இல்லை மெத்தனால் போகும்போது அது நேரடியாக இப்படி போகும்போது நேரடியாக மூளையின் நரம்புகளை பாதிக்குது. கல்லீரல் வந்து எல்லா உணவு பண்டங்களும் பொதுவாக சாப்பிட்றது எல்லாமே கல்லீரல் வழியை கடந்து தான் போகணும். கல்லீரல் இந்த ரெக்டிஃபைடு ஆல்கஹால் இருக்குல்ல, இல்லை இந்த மெத்தனால் இருக்குல்ல, இதை வந்து வடிகட்டுற அளவுக்கு அதுக்கிட்ட திறமை இல்லை, அதுக்கு திறவுசு பத்தலை. மனுஷன் இப்படிலாம் இருப்பான்னு அந்த காலத்தில் அது படைக்கப்படலை இயற்கையால். அது என்ன பண்ணும், அதை அப்படியே விட்டுடுது. விட்ட உடனே தான் மனசை குடித்த உடனே அது மூளையை போய் தாக்கி அப்படி மயக்கம் வர்றது, அந்த நரம்பு மண்டலம்லாம் பாதிக்கப்பட்டு ஒரு உடம்பு லூஸ் ஆகிடும். பார்த்தீங்களா, இப்படி நடந்து போய் இப்படி உடம்பு போக விடமாட்டான், இப்படி போவான். அது இயற்கையாக நம்ம ரோட்டில் நம்ம தமிழ்நாட்டில் பார்க்குறோம். அப்போது இதால் தான் இந்த பாதிப்பு. இது நிறைய எஃபெக்ட் ஆகி போச்சுன்னா அது மரணத்தை விளைவிக்குது. நீங்கள் பெங்களூர் போயிருப்பீங்க. பெங்களூர்லேயும் இப்போ இங்கெல்லாம் சொல்லுவான், ஐயோ பெங்களூர்லாம் போனால் சரக்குலாம் சாமையாக தெரியுமா, அதுவும் பாண்டிச்சேரி அப்படின்னு வாங்கல்ல. பெங்களூர்லேயே பாண்டிச்சேரியில் எவனா குடிச்சு ரோட்டில் ஊற்றி பார்த்துருக்கோமா? நான் பார்த்ததில்லை. பெங்களூரில் அந்த மாதிரி குடிச்சிட்டு ரோட்டில் உழுந்து பிறண்டு நிலம்பு தர மாதிரி துணி விலகி ஜட்டி கிட்டி இல்லாமல் இருந்து நான் பார்த்ததில்லை. ஆனால் நம்ம ஊரில் ஒவ்வொரு ஒயின் ஷாப் வாசலிலும் குறைஞ்சது ஒரு 50 பேர் ஊந்து கிடக்குறோன்னா இல்லையா? அரசாங்கம் இதை பார்க்கணும்ல. ஏண்டா இதே சரக்கு பாண்டிச்சேரியில் இருக்குது சரக்குன்ற பேரில், பெங்களூரில் இருக்குது, அங்கெல்லாம் எவனும் குடிச்சு விட மாட்டான், என்னதுடா இங்கே மட்டும் இப்படி குடிச்சு ஏன்டா இங்கே ஊந்து கிடக்குறான் அப்படின்னு என் மீது அக்கறை உள்ள அரசாங்கம் அதை பார்க்கணும்னா இந்த அரசாங்கத்தை சொல்லலை, பொதுவாகவே தமிழ்நாடு அரசாங்கங்கள் இது வரைக்கும் இருந்த அரசாங்கங்கள் எல்லாமே இல்லைங்க ரொம்ப நாளைக்கு முன்னாடி படத்தை ஊற வச்சு தாங்க வந்து தயாரித்தாங்க, இப்போ இவங்க வந்த பிறகு தாங்க வந்து வெறும் ஸ்பிரிட்லேருந்து தயாராங்கலாம் நான் சொல்ல வரல. நம்மளோட பாலிசி அப்படி தான். என்றைக்கு வந்து குடிமகங்களுக்கு குடி அதிகமாகி போச்சோ, தேவை ஏற்பட்டுச்சோ, அதுக்கப்புறம் வந்து இதை இந்த மாதிரி பண்ணிட்டாங்க. பொதுவாகவே ஒரு பொருளோட விலை வந்து எதில் நிர்ணயிக்கப்படும்? அதோட தரம், அதோட டிமாண்ட். தொழில் போட்டி. அவன் வந்து 10 ரூபாய்க்கு கொடுக்குறானா, நான் கொஞ்சம் தரமாக இருக்கிறேன், நான் 15 கொடுக்குறேன், இல்லைங்க நான் 12 கொடுக்குறேங்க அப்படின்னு ஒரு தொழில் போட்டி. இப்போது இதில் இந்த விலை நான் ஒரு பட்டியல் முதல்ல சொன்னேன்ல 2020 சென்சஸ் படின்னு, இதில் யார் உனக்கு விலை போட்டி? யார்? தொழில் போட்டி யார்? ஒரே ஒன்று, டாஸ்மார்க் தானே. நீங்கள் மட்டும்தானே, நீங்கள் தானே அதில் எஜமானர். போட்டியே இல்லையா? எப்படி விலை இப்படி கூடுது? அப்போது உங்களோட நோக்கம் என்னோட ரத்தத்தை உறிஞ்சி
எனக்கு விஷத்தை கொடுத்து இங்கே விலை ஏற போய் தான் அவன் வந்துட்டு கம்மி ரேட்டில் 50 ரூபாய் சரக்கு வாங்கி சாப்பிட்டு சாகுறான். 500 ரூபாய் கூலி வாங்குறான்னு வச்சுங்க. இப்போ நீங்கள் பெருமையாக பேசுனீங்க, 45,000 கோடியாக இருக்கிறத 50,000 கோடியாக உயர்த்த திட்டமிட்டுருக்கோம். எப்படி உயர்த்துவீங்க? அதாவது 45,000 தாலிக்கு வேற கூட இன்னொரு 5,000 தாலியை எடுத்துருவோன்றீங்க. அதாவது எப்படி இந்த நீங்கள் பார்த்துப்பீங்க ரோட்டில் சிம் கார்டெலாம் ஒரு கொடை போட்டு விற்பான். சார் சிம் கார்டு வாங்கிக்க சார், ஃப்ரீ சார், ஃப்ரீ சார். அவன் ஒரு கம்பெனி, அவனோட ஏப்பா என்னப்பா நம்ம கம்பெனியில் சிம் கார்டெலாம் ரொம்ப கம்மியாகுது, இல்லை சார் இந்த தடவை கொஞ்சம் அதிகரிச்சிடும் சார் அப்படின்னா 4 கொடையை போட்டு 4 ஆளுங்களை போட்டிருப்பான். சில இடத்துல பார்த்தீங்கன்னா சில ப்ராடக்டை வந்து பசங்களை ஒரு ஃபுல் ட்ரெஸ் போட்டு அவன் மூஞ்சே தெரியாது, பின்னாடி ஒரு பெருசாக ஒரு விளம்பரம் போட வச்சுன்னு ரோட்டெல்லாம் அங்கங்கே நின்று கிடப்பாங்க. அந்த மாதிரி வந்து பிராந்தி குடிக்க வைப்பீங்களா எங்களை? எப்படி 5,000 கோடியை நீங்கள் வியாபாரத்தை பெருக்குவீங்க? என்ன வழி? வெளிப்படையாக வந்து எல்லா பள்ளிக்கூடத்துலேயும் வந்து ஏப்பா போங்கப்பா நல்லா இருக்கும்பா அப்படி சொல்லுவீங்களா? காலையில் சொல்லுவீங்களா? இல்லை திரையரங்கில் ஸ்லைட் போடுவீங்களா? நீங்கள் பிரபல இந்த டிவி நிறுவனம்லாம் கூட பீர் விளம்பரம் போடுவானோ. பீர் வந்து ஒவ்வொரு பீர் கம்பெனியும் இல்லை ஒவ்வொரு பிராந்தி கம்பெனியும் பிஸ்லரி தண்ணி வைக்கிறான். அவன் வைக்கிறது பிஸ்லரின்னு போட்டிருக்கான், ஆனால் அந்த பேர் மட்டும் இதே பேரில் தான் இருக்கும். அது உதாரணத்துக்கு ஒரு எஸ்என்ஜே ஒரு 10,000 வச்சுங்க. நீங்கள் பிரபல டிவிகள்லாம் பார்க்கலாம், ஒரு செய்தியாளர் இப்படி பாசிப்பார், பின்னாடி எஸ்என்ஜே 10,000 இருக்கும். என்னது அது? அது போகிறதுங்க மினரல் வாட்டரு. அவனுக்கு அந்த பேரை ஞாபகப்படுத்துகிறோம். இந்த மாதிரியான டாக்டிஸ் பண்ணுறாங்க. அப்போது அந்த மாதிரி அரசாங்கம் என்ன பண்ணோம்? இல்லை நீங்கள் வந்து நாங்கள் ஒரு கான்ஃபரன்ஸ் பண்ணுறோம், அதில் உள்ள வரவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி எஸ்என்ஜி அது இது அந்த பிராண்டு இந்த பிராண்டுன்னு வந்து விளம்பரம் வைப்பீங்களா? அப்போது நீங்கள் அந்த வியாபாரத்தை பெருக்குவதற்கு என்ன டாக்டிஸை கையாளுவீங்க? அந்த மதுவில் இந்த போதை சுருன்னு நேரத்தில் அந்த சுருறை கொஞ்சம் குறா சுரு வரடா கொஞ்சம் சுருன்னு போதுட்டா அப்படின்னு அதை ஆக்குவீங்க. இப்போ குடிக்கிறவன் போதைக்கு தானே குடிக்கிறான். கொஞ்ச நேரம் அந்த நரம்புக்கிறோம்லாம் தலைச்சாயி அந்த ஏதோ உடல் வலி, அது என்ன அது ஆக்சுவலி குடிக்கிறதால் உடல் வலி போகிறதுங்கெல்லாம் பொய். அது கூட தான் செய்யும். குடிப்பதால் எனக்கு வந்து ரொம்ப டென்ஷனாக இருக்கிறேனே கொஞ்சம் சரக்கு போட்டால் சரியாயிருன்னா சரியாகாது. நீ குடிச்சே சொல்லியிருக்கிறாரு, காலையில் உழைக்கும் தொழிலுக்கு போகிறவங்க அதை காலையிலேயே சாப்பிட்டு போகிறத பற்றி அதுக்காக பரிசீலனை செய்கிறேன், காலையில் திறக்கலாம் அப்படின்றத பற்றி பரிசீலனை செய்கிறலாம் பேசியிருக்கிறாரு. மந்திரி பாருங்க எதை போய் பரிசீலனை பண்ணிட்டான்னா, இந்த மந்திரிக்கு பேர் துறைக்கு பேர் வந்து மதுவிலக்கு தடுப்பு. இவர் மதுவை ஊக்குவிப்புக்கு துறை அமைச்சர். ஆமா, இவர் போய் ஒயின் ஷாப் பண்ண ஒழிஞ்சு நின்றுன்னு குடிமகள்லாம் ஆய்வு பண்ணாரு. ஆய்வு பண்ணணும். ஆமா சார் கட்டிங் சார் கட்டிங் சார் கட்டிங் சார்னு அவங்க கேட்கும்போது இவருக்கு அப்படியே ரத்த கண்ணீர் வடிச்சுதான். என்ன கவர்மெண்ட் பாருங்க. இப்போ 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 நம்ம ஸ்டுடியோ இருக்கு, காலையில் தம்பி ஒரு 8 மணிக்கு ஒரு ஷூட் வந்துடணும்பான்னு ஒருத்தர் கூப்பிடுறீங்க. 8 மணிக்கு வரும்போது என்னடா கை கால் வலிக்குது ஒரு பெக்கு போட்டு வந்தால் நீங்கள் வேலையில் வைப்பீங்களா? அவனை எப்படி வைப்பாங்க? டேய் குடிக்கிற நாய் நீ வந்து 10 மணி 12 மணி வீட்டுக்கு போய் எங்கன்னா கண்முறை குடிச்சிட்டு வேலைக்கு வர அப்படின்னு சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். சொல்லுவோம். ஒரு வீட்டில் பெயிண்ட் அடிக்கிறான், காலையிலே போட்டு வந்துட்டான்னு வச்சுக்க, ஏம்பா இந்த நாயை பெயிண்ட் அடிக்க சொல்லிட்டு நம்ம போகிறோம், குடிச்சு மேலே கீழேருந்து கீழே கொஞ்சம் சேர்த்தானா எவன் தாலி ஆடுறது? இப்போ தம்பி நீ போயிட்டு வா நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்னு அனுபவமா இல்லையா? ஏன்னா இந்த பேசிக்கு எல்லாருக்குமே தெரியும்ல, அமைச்சருக்கு எப்படி தெரியல? இல்லை ஒரு காலம் அந்த சரக்கை அறிமுகப்படுத்திட்டு குடித்து விட்டு வேலைக்கு வருவனை எவனாவது வேலை தரலைனா அவன் மீது அரசாங்கம் கடுமையான நடவடிக்கை எடுக்கும். சட்டம் போடாமல் போயிட்டு சட்டம் போடுறதுக்கு கூட ஐடியா வச்சுருப்பான். ஏன்னா எவனுமே குடிச்சிட்டு அலோவ் பண்ண மாட்டானே. நீங்கள் இப்போ ஒரு வேலை செஞ்சுனேங்கிறான், நம்ம வேலைக்கு போயிடுறோம், மதியானத்தில் வந்து பார்த்துன்னு வச்சுக்க, சப்போஸ் அந்த வேலை செய்கிறவர் குடிச்சிருந்தான்னு வச்சுக்க, ஏய் என்னடா அப்படி குடிச்சிட்டு நிற்கிற? சார் இல்லை சார் நான் அதெல்லாம், ஏய் முதல்ல நீ கிளம்பு, என் வேலை பாதியில் என்னென்னா கூட மயிரா போச்சு, கிளம்பு நீ முதல்ல அப்படின்னு தானே அனுப்புவோம். அப்போ அது நடக்காமல் இருந்து ஒரு சட்டம் போடுறது கூட யோசிச்சிருக்கலாம்னு வச்சுங்க. அப்போது எந்த வகையில் நீ அந்த 5,000 கோடியை கூட்டியிருப்ப, இதை குறைச்சிருப்ப. அந்த மதுவின் அந்த ஆல்கஹால் சொல்கிறல அந்த பெர்சன்டேஜ் சொல்கிறல அதை கொஞ்சம் குறைச்சிருப்பேன். அப்போது 500 ரூபா கூலி வாங்கினவன் ஒரு குவார்ட்டர் வாங்கி குடிக்கிறான், 150 ரூபான்னு ஆகிப்போச்சு. இப்போ என்னடா சுருன்னு ஒன்றுமே இல்லை. இப்போ இவனா நினச்சிப்பான் நம்ம உடம்புல வந்து சரக்கு ஊறி போதை எடுக்கல பொழுகுது, சரி இன்னொன்று வாங்குவான், இன்னும் காசு வேறு மிச்சம் கம்மியாக தான் இருக்குது, வீட்டுக்கு போனால் வேற சோறாக்கணும், அதை வாங்கணும் இதை வாங்கணும்பா அப்படின்ற நினப்பு அதை தாண்டி போதை அதை ஜெயிச்சிடும். சரி பார்த்தெல்லாம் விட்டு இப்போ போனவுடனே 2 சவுண்டு விட்டு ஆட்டாங்க, எங்கடி போனால் வந்த கந்தனை விட்டோடனே படுப்பாய் நேராக வந்து இங்கே ஏறாம் பாரு அப்படின்னு அது வாய முடிக்கணும்னு இவன் ஒரு பிளான் வச்சுருப்பான்.
அப்போ திரும்ப ஒரு 150 கொடுத்து குடிச்சிட்டு போவான் 300 இப்படி தானே அந்த 5000 கோடி ஈடு செய்யப்பட்டிருக்கும். அப்போ ஒருத்தன் அது ஒரு தவறான விஷயமா இருந்தாலும் அதை தேடி அவன் போகிறான். அது அவனுக்கு அங்கே வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது. இந்த பக்கம் பார்க்குறான் 60 ரூபா பாக்கெட்டு. சரி, நமக்கு தேவை கொஞ்சம் எறும்பு கடிக்கணும். சரி, யானை மீச்சா மாதிரி இது இதை போடு அப்படின்னு இவன் வந்துடுறான். இப்போது இதில் யார் மீது முதல் குற்றவாளி? இதில் யார்? இதுதான் கேள்வி. இவன் எல்லாரும் சேர்ந்து என்ன சொல்கிறான்? குடிக்கிறவனை குற்றவாளின்றான். இதை எப்படி ஏற்றுக்க முடியும்? என்ன குடியை குடித்து என்ன நீ அடிக்ட் ஆக்கிட்ட, விலையை ஏற்றிட்ட உன் லாபத்துக்காக, நான் திரும்பவும் அங்கே தான் வரணுன்றேன். அப்போ நான் என் வீட்டில் இருக்கிற ஜீவன்லாம் எதில் வயிற்ற கழுவோம்? சொல்லப்போனால் வீட்டில் உள்ள தன் மக்கள் வயிற்றை கழுவதற்கு இவன் போய் இதை குடித்தான்னு கூட நான் பார்ப்பேன். அது நேச்சுரல் அப்படி தானே. நான் குடித்ததை நான் சரின்னு சொல்ல வரல. அந்த குடியை அங்கே விற்பதற்கு யார் அனுமதித்தது? இப்போது சாதாரண போலீஸ் இருக்குது, கலால் இருக்குது, அப்புறம் வந்து இந்த பிடபிள்யூ விங் இருக்குது, அப்புறம் என்ஃபோர்ஸ்மெண்ட் விங்குன்னு ஒன்று இருக்குது, சிஐயுன்னு ஒன்று தமிழகத்துக்கு தலைமையாக இங்கே நம்ம ஐஜி ஆஃபீஸில் இருக்குது. இவங்க எல்லாம் இந்த சிஐயுக்கெல்லாம் வேலை லிஸ்ட் எடுப்பாங்க. தமிழ்நாட்டில் எத்தனை மாவட்டங்குது? சரி, போன வாரத்தில் எந்தெந்த மாவட்டத்தில் டாஸ்மார்க்கோட விற்பனை எவ்வளோ? ஓகே இதெல்லாம் இது கள்ளக்குறிச்சியில் மட்டும் கம்மியாக இருக்குது இந்த வாரம், போன வாரத்துக்கு இந்த வாரத்துக்கும். அப்போ சம்திங் ஏதோ அங்கே நடக்குதுன்னா என்ன அர்த்தம்? இந்த போதைக்கு ஈடாக வேற ஏனோ ஒரு போதை நடக்குதுங்க, வித்துக்கிட்டு இருக்கான். ஆமாம், அதை போய் தடுத்து திரும்பவும் இந்த விற்பனையை அதே லெவலுக்கு கொண்டு வரத்துக்கு தான் அவங்க. என்ன வேலை போலீஸுக்கு வேலை? சாராய விற்பனை கூட்டணும். அரசு சாராய விற்பனை, அரசு சாராய விற்பனை தொங்கிவிடக்கூடாது. இது ஸ்டடியாக இருக்கணும். அதுக்காக நாங்கள் பிரிவெல்லாம் போட்டு வச்சுருக்கோம். ஏன் உங்களுக்கு இது வரலையா? இப்போ ஒவ்வொரு ஸ்டேஷன்லேயும் எஸ்பிசின்னு இருப்பாங்கல்ல, ஏன் அவங்க உங்களுக்கு சொல்லலையா? நீ வந்து இது எல்லாம் நீங்கள் காவல்துறையை மட்டுமே தான் அதை குறை சொல்லிட்டு இருக்கிறீங்க. சொல்கிறேன், அரசு அதிகார மட்டத்தில் யாருக்கும் இதில் பங்கு இல்லைன்னு சொல்லலாம். இல்லை, காவல்துறை எங்கே சொல்லணும்? இங்கே சொல்லியிருக்கணும்ல. ஒன்று காவல்துறை சொல்லாமல் விட்டுருக்கணும், இல்லை காவல்துறை சொல்லியும் நீங்கள் கண்டுக்காமல் இருக்கணும். இதான ரெண்டு தானே நடக்கும். ஒன்றும் அவங்க சொல்லலை, இல்லை நீ சொன்னாலும் கேட்கல. அப்போது இதுக்கெல்லாம் ஹெட்டாக இருக்கிறவங்க இதுக்கு பொறுப்பேற்கணுமா இல்லையா? திரும்பவும் என்ன சொல்கிறானுவோ, வேங்கை வாசலில் வேங்கை வயலில் யாரா மலத்தை கலந்தது? எவனோ ஒரு சனாதனவாதி ஏறி கலந்துட்டாங்க. சரி, ஏன்டா போலீஸ் பிடிக்கல சார்? லோக்கல் போலீஸ்லேயும் சனாதனவாதிகள் பூந்துட்டான் சார். சரி, ஏன்டா ஐஜி ஆஃபீஸருக்கு தலைமை வரைக்கும் சார், தலைமை வரைக்கும் ஊழியர் இருக்கான் சார், சனாதனம் ஊழியர் சார். சரிடா, இவங்களாம் சனாதனமாக இருக்காங்களே, இதை கண்டிக்க வேண்டிய நபர் அவரும் சனாதனம். சார் அவரு சனாதனம் இல்லை சார், அவரு ஸ்டெட்டியானவர் சார், அவரு பெரியாரோட வாரிசு சார் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. அதே போல் இப்போ காவல்துறையோடு இதை குறிக்கிறாங்க. இதுதான் இங்கே பிரச்சனை. இப்போ கடந்த முறை நம்ம மரக்காணத்தில் நடந்தது. ஓடி போனீங்க, அப்புறம் 20-23 பேர் செத்தாங்க. அதுக்கப்புறம் வந்து நாங்கள் கடுமையான நடவடிக்கை எடுப்போனீங்க. நீங்கள் அப்போ நீங்கள் அந்த பேப்பர்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா 2 நாளில் ஒரு 5000 மேலே கேஸ் போட்டோம், ஒரு 4000 சில்லற லிட்டர் பிடிச்சோம். சப்போஸ் அந்த 23 பேர் சாகலை, அந்த 4300 லிட்டர் கன்சியூம் ஆகிருக்கும்ல. அப்போது 3 நாள் ரைட் விட்டீங்க. இப்போ இவ்வளோ நாள் நடந்திருக்கு, இவ்வளோ நாள் அங்கே அது விற்காமல் இருந்திருக்குமா? அப்போ கன்சியூம் பண்ணி தானே இருக்கிறான். அப்போ இதையெல்லாம் நடவடிக்கை எடுக்கிறதுக்கு தனி பிரிவுலாம் வச்சுருக்கீங்கள. இங்கே பாரு, இப்போ பார்த்தா எல்லா மாவட்ட வாரியாக இத்தனை பேர் மேலே கைது, இத்தனை பேர் மேலே கைது, இவ்வளோ சாராயம் பறிமுதல் செய்யப்பட்டது, இவ்வளோ அழிக்கப்பட்டது லிஸ்ட்டு போட்டுக்கிட்டே இருக்காங்க. இப்போ பேப்பரில் வருதுல்ல, டிவிலே ஓடிட்டு இன்ன வரைக்கும் அப்போ நடந்துக்கிட்டு. அப்போ முந்தா நாள் வரைக்கும் அவன் குடிச்சு தான் இருந்துக்கிறான், கள்ளச்சாரையும் குடிச்சிட்டு இருந்திருக்கான்ல. அப்போ அதுக்கு யார் பொறுப்பு? திரும்பவும் மக்கள் விழிப்புணர்வு இருக்கணும்னு சொல்லாதீங்க. எனக்கு எரிச்சலே அதுதான். ஏன்னா இவன் அப்படித்தானே இருப்பான், அப்படிதான் இருப்பான். நீ வந்து ஒரு ஒரு பிராண்டட் ஷர்ட் வந்து 10,000-12,000 விற்பேன். அதே ஃபர்ஸ்ட் காப்பியை ஒருத்தன் போட்டு விற்பான். சார் அதே மாதிரி தான் சார் இருக்கும், 500 ரூபான்னுவான். வாங்க தான் செய்வான். ஏன் அவனை விற்க உடனே ஃபர்ஸ்ட் காப்பியை அப்படின்ற ஒரு கேள்வி வருது இல்லை? அதே மாதிரி தான் நீங்கள் அரசாங்கம் இதை நடவடிக்கை எடுத்தப்பா, இந்த மாதிரி இது நடக்கும். இது எப்பயோ ஒன்று தான் நடக்கும். நீங்கள் இன்னொரு இதில் கூடுதல் என்னென்னா, இப்போ இந்த மலையில் போய் நாங்கள் ஊரில் அடித்தோம், அவங்க குடிக்க வச்சுருந்தான், போனான் வந்தான்னால, இதுவரை காய்ச்சப்பட்ட சாராயத்தால் ஒரு மரணம் கூட நிகழாது.
நீங்கள் நம்ம சென்னையில் அனகாபுத்தூர், பம்மல், திருநெல்வேலிலாம் இருக்குல்ல, ஒரு காலத்தில் ஃபேமஸ் அங்கே அது. அந்த அனகாபுத்தூர் அந்த ஆத்தோரம்லாம் காய்ச்சுவாங்க. அது என்னென்னா இப்போ அந்த பழம் வெள்ளங்கள்லாம் போட்டுக்கிட்டு ஒரு ஊரில் போட்டு அந்த நொதித்தல் முறை தான் அது. இந்த இந்தியன் ஸ்டாண்டர்ட் ஆல்கஹாலிக் மெத்தடுக்கு இல்லை, அந்த முறை தான் அது. அதில் போட்டு ஊற வச்சு எல்லாம் அப்புறம் காய்ச்சி, அப்புறம் அதை காய்ச்சியை நீராவியாக்கி வடிகட்டி அதை எடுப்பாங்க. அதில் வந்து மரணம் நிறுவுக்கான வாய்ப்பு இல்லை. இந்த உலர் ஆல்கஹால், இந்த ஸ்பிரிட்டு, மெத்தனால் இருக்கு இல்லையா, நம்ம கவர்மெண்ட் கலக்குதே, அதை இவங்க கலந்து அதில் மிஸ்டேக் ஆகிறது தான் சார். அப்போது நீங்கள் ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் கடையில், ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் ஃபேக்ட்ரியில் இது இந்த நம்ம ஸ்பிரிட் இருக்குல்ல, இதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் இருக்கிற ஏதாவது குணநலன்கள் ஒட்டிய கெமிக்கல் இருக்கும். அந்த கெமிக்கலையே நீ வாங்கணும்னா உன்னோட கம்பெனியோட அந்த நம்பரு, டின் நம்பரு, அப்போல்லாம் டின் நம்பரு, இப்போ ஜிஎஸ்டி நம்பர், அது இதுன்னு கொடுத்து நீ எழுதி கொடுத்து அதுக்கப்புறம் அதை பரிசீலனை பண்ணி அதை கொடுப்பான். அப்படி தான் அது கிடைக்கும். நீங்கள் இப்போ கூட நீங்கள் போய் நீங்கள் நம்ம கந்தசாமி கோயில் ஸ்ட்ரீட்டில் கெமிக்கல் கடைகள்லாம் இருக்குல்ல, நீங்கள் போய் சாதாரணமாக ஒரு கெமிக்கலை ஏதோ பேரலாக வச்சுக்கிறான், டக்குன்னு எனக்கு 1 லிட்டர் கெமிக்கல் கொடுங்க, ஒரு 3 லிட்டர் கொடுங்கன்னு வாங்கிட முடியாது. ஒன்றும் இல்லை, சாதாரணமாக இந்த ஃப்ரிட்ஜ் இருக்குல்லண்ணா, ஃப்ரிட்ஜுக்கு இடையில ஒரு பாஞ்ச் மாதிரி ஒன்று இருக்குல்ல, அது ஒரு கெமிக்கல் தான். அது கூட ஒரு சால்வெண்ட்டை ஊற்றினோம்னா அது அப்படியே குணு பொங்கி ஃபில்ட் ஆகிடும். அதை போய் நீங்கள் வாங்க முடியாதுண்ணே. கார்ட்டூனிஸ்ட் பாலாவின் கைவண்ணத்தில் உங்கள் கார்ட்டூன் வேண்டுமா? தொடர்பு கொள்ளுங்கள் 9566147733 linesmediaworks@gmail.com. ஏங்க வச்சுக்கிறீங்களா, 1 லிட்டர் கொடுங்க. எவ்வளோங்க விலை? அது லிட்டர் 500 ரூபா. சரிங்க, நான் 1000 ரூபா தரேங்க, 2 லிட்டர் கொடுங்கன்னா கொடுக்க மாட்டேன். உன்னோட கம்பெனியோட லெட்டர் பேரில் நான் இந்த மாதிரி இந்த மெக்கானிக் செட் வச்சுருக்கேன், இந்த இது வச்சுருக்கேன், என்னோடய நம்பர் இது, அது இது, எனக்கு வந்து இது தேவைப்படுது, ஒரு 5 லிட்டர் கொடுங்கன்னா தான் அவன் அதை நெட்டில் செக் பண்ணி பார்த்து உண்மையிலே இவன் கம்பெனி வச்சுருக்கானா. இது ஃப்ரிட்ஜு கம்பெனிக்கு சொல்கிறேன் நான், ஃப்ரிட்ஜு ரிப்பேருக்கு இதுக்கு இவ்வளோ கட்டுப்பாடு இருக்குது. மெத்தனால் வந்து ஈஸியாக ஒருத்தன் கொண்டு வந்து விற்கிறான், விற்றுன்னு போகிறாங்க, எடுத்துருவாங்க. இப்போ நீங்கள் சாரா எஃபெக்ட் இருக்குதுல்ல, அங்கே இதே ஸ்பிரிட்டு மெத்தனால்லாம் வைக்கிற போது ஒரு பெரிய ஒரு பூட்டப்பட்ட அறை இருக்கும். அந்த அறையின் சாவி அந்த லிமிட் தாசில்தார்கிட்ட இருக்கும். இப்போ இன்றைக்கி இவ்வளோ நாங்கள் தயாரிக்க போகிறோம், இதுக்கு இவ்வளவு வேணும் அப்படின்னா அவர் வந்து தான் திறந்து அதை அளவெடுத்து கொடுத்துட்டு திருப்பியும் புட்டி சாவி எடுத்து போயிடுவார். ஒரு டிஸ்ட்ரிக்டை விட்டு இந்த ஸ்பிரிட்டோ இல்லை எத்தனாலோ ஏதோ ஒன்று மெத்தனாலோ ஏதோ ஒன்று வெளியே வருதுன்னா அந்த டிஸ்ட்ரிக்டோட ரெவென்யூ கலெக்டரோட சைனோட தான் அந்த டிஸ்ட்ரிக்டை விட்டு அந்த பொருள் வெளியே வரும். அந்த டிஸ்ட்ரிக்டில் வந்து இன்னொரு டிஸ்ட்ரிக்ட் ஃபேக்ட்ரி எங்கே இருக்கோ அந்த டிஸ்ட்ரிக்டுள்ளே நுழைஞ்ச உடனே அங்கே இருக்கிற ரெவென்யூவில் இருக்கிற தாசில்தாரோட ஒப்புதலோட தான் அது அந்த கம்பெனிக்குள்ளேயே போகும். இப்படியெல்லாம் வச்சுங்கிறீங்க. சாதாரணமாக கள்ளக்குறிச்சியில் இருக்கிற ஒருத்தன் கையில் எப்படா அது போகுது? அப்போ தவறு எங்கே நடக்குது? நான் செய்வேன் தான், எனக்கு வருமானம் தேவை. உங்களுக்கு தெரிஞ்ச ப்ராடை நீங்கள் பண்ணுறீங்க, அவருக்கு தெரிஞ்ச ப்ராடு வேலையை அவர் பண்ணுறாரு, எனக்கு தெரிஞ்சது இதுதான் நான் பண்ணுறேன்றது அது இயல்பு. சட்டத்துக்கு புறமாக இருந்தாலும் அது அவனோட பார்வையில் எனக்கு தெரிஞ்சது இதுதான்பா அப்படின்றான். அப்போது இது எப்படி இவனுக்கு கிடைக்கிது? இதுக்கெல்லாம் காரணம் இதையெல்லாம் தடுக்க வேண்டியது நீங்கள் தானே, அரசு தானே. அப்போ இவ்வளோ இப்போ இது இலகுவாக நீங்கள் விட்டுட்டு அவன் ஏன் குடிச்சான், இவன் ஏன் குடிச்சான், அவன் ஏன் வித்தான். அந்த அரசுக்கு நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? இப்போ அரசு நீங்கள் பாருங்கள், நம்ம மதுக்கடைகளை மூடணும்னா இன்றைக்கி அண்ணன் திருமாவளவோட சொல்லியிருக்காரு, மதுக்கடைகளை மூட வேண்டும் அப்படின்னு சொல்கிறீங்க. அதாவது மது விலைக்கு அமல்படுத்த வேண்டும் என்று அதிமுக சொல்லுது. அதிமுக நிலைப்பாடு என்ன? ஏங்க முதல்வராக பதவி விலகுன்னு ஒரு வார்த்தை. முதல்வரே பதவி விலகுறேன்னு ஐயோ எடப்பாடியார் சொல்லிட்டாரு, எதிர்கட்சி தலைவர் சொல்லிட்டாரு, நான் பதவி விலகுறேங்க, நான் விலக போகிறாங்க. அது ஒரு கண்டனம். இப்போ அண்ணாமலை என்ன சொல்கிறாரு? குறைஞ்சபட்சம் இந்த துறை அமைச்சர் முத்துசாமியாவது பதவி விலகணும், பொறுப்பேற்று அப்படின்னு சொல்கிறாரு. அது ஒரு கண்டனம். இல்லை நான் சொல்லிடுறேன், நீ விலகி ஆகணும்னு என்ன இருக்குதா? அப்போ முதல்வரே பதவி விலகுன்னு இன்றைக்கி வந்து எதிர்கட்சிகள் ஒரு பிரச்சனையும் பண்ணுறாங்க. இதுக்கு திமுககாரன் யாராவது சொல்ல வேண்டியது தானே? நாங்கள் தான் சரி நாங்கள் மது வைக்கிறோம், உங்கள் பாலிசி நான் சொல்ல ஏடிஎம்கே பாலிசி
அப்படின்னு யார் கேட்கணும்? திமுக கேட்கணும். திருமாவளவன் கேட்குறாரு, அதிமுகவோட பாலிசி இல்லை, ஏன் உங்ககிட்ட என்ன சொல்லணும்? அவங்கள கேட்டால் அவங்க பதில் சொல்லிக்கிறாங்க. இதில் ஒரு வருத்தம் என்னன்னா, இதில் பெரும்பான்மையானவர்கள் இறந்தவர்கள் எங்கள் சமூக மக்கள், ஒரு 4-5 பேர் தான் இருளர் சமூக மக்கள். இது எங்கள் தெரு, இது வித்தவன் எல்லாம் ஒன்று தான். அப்போது அது வரைக்கும் போகல, நேற்றுலாம் போகல. அப்புறம் எல்லாரும் போயிட்டு அப்புறம் பிஜேபி போய் ஏதோ 1 லட்சம் தரேன்ட்டாங்க. அப்புறம் அதிமுக எடப்பாடியார் வந்து அந்த மாணவரோட செலவுக்கு வந்து நான் மாதம் 5000 தரேன் அப்படின்னு ஏதோ ஸ்கீமை போட்டாங்க. மத்திய அரசின் அந்த வீடுகளை ஆய்வு பண்ணி ஒவ்வொரு வீட்டுக்கும் அந்த மத்திய அரசின் ஒரு திட்டத்தை நாங்கள் வந்து கொடுக்குறோன்றலாம் இன்றைக்கி சொல்லிட்டாங்க. அப்போது குறைஞ்சபட்சம் அரசுக்கு ஒரு கண்டனத்தை தெரிவிக்கிறதுக்கு தான் வந்து நீங்கள் பதவி விலகணும்னு சொல்கிறது. இல்லைங்க நாங்கள் இந்த மாதிரி நடக்காது, போகாது, வராதுன்னு ஏதாவது ஒரு பதிலை இவங்க சொல்லணும்ல. ஒன்றுமே முதல்வர் பேச மாட்டார். இது வரைக்கும் என்ன பேசியிருக்காரு முதல்வர்? ஏதோ அவங்க புள்ள போனார், 10 லட்சம் கொடுத்தாங்க, வந்தாங்க. ஒரு 10 லட்சம் வந்து ஒரு கணவனின் அந்த இறப்பை ஈடு செய்யுமா? ஈடு செஞ்சிருமா? இந்த சமூகத்தில் ஒரு பெண், ஒரு இளம் விதவை, உங்கள் பாணியிலே சொல்கிறேன், ஒரு இளம் விதவை தன்னுடைய கொரோனால் வாழ்க்கையை நீங்கள் ப்ராக்டிக்கலாக சொல்லுவாங்க, ஒரு 30 வருட வாழ்க்கை மிச்சம் இருக்குன்னு வச்சுங்க, அந்த புள்ள நிம்மதியாக இருந்துட முடியுமா அந்த சமூகத்தில்? இருப்பாங்க. ப்ராக்டிக்கலாக நடக்குமா? உன் 10 லட்சம் அந்த ஈடுட்டு செஞ்சிருமா? என் புருஷன் பஸ்ஸில் போனார், ட்ரெயினில் போனார், இதாச்சும் ஆக்சிடென்ட் ஆகிப்போச்சு, அரசாங்கம் நஷ்டஈடு கொடுத்ததுன்னா சரி, நீ செய்த தவறால், நீ தவறை கண்டுகொள்ளாமல் இருந்தாங்கன்னு இவங்கெல்லாம் சொல்லுவாங்க. நான் செஞ்சதே தவறுங்கிறேன், உன்னோட கடமையை மீறி நீ நடந்திருக்கிறாய், உன்னோட கடமை என்ன? இதையெல்லாம் சரி பண்ண வேண்டியது, கண்காணிக்க வேண்டியது உன்னோட கடமை. இந்த கடமையை மீறி செஞ்ச நீ குற்றவாளி. அந்த வகையில் தான் நான் சொல்கிறேன். அப்போது இந்த 10 லட்சம் என்ன ஈடாகும்? அப்போது கடமை தவறிய அரசு அதற்குரிய தண்டனையை தான் ஏற்றுக்கணும்ல. குறைஞ்சபட்சம் சொல்கிற மாதிரி அந்த அமைச்சரையாவது பதவி விலக சொல்லணும். ஒரு எஸ்பி என்ன பண்ணுவார்? எஸ்பியும் தப்பு தான். எஸ்பி என்ன பண்ணுவார்? உங்கள் கலெக்டர் என்ன சொன்னார்? இதில் கூடுதலாக இதை சொல்லி ஆகணும். ஏன்னா சாராயம் கிடையாது இது. ஏன்னா 3 பேர் செத்துட்டான். வெறும் 3 பேர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி செத்து தொலைஞ்சா கூட சரி, ஏங்க வெறும் 3 தாங்க விடுங்க, இது ஏங்க போய் வெளியே சொல்லி அரசுக்கு அவப்பெயரை ஏற்படுத்தணும்னு நினைக்கலாம். அந்த 3 பேர் இருந்த அட் த சேம் டைம் 11 பேர் மருத்துவமனையில் அட்மிட் ஆகியிருக்காங்க. நீனே சொல்கிற, கலெக்டரே சொல்கிறாரு 13 பேர் அட்மிட் ஆகியிருக்காங்க. பட் அந்த சிஸ்டம் அந்த சிம்டமை நாங்கள் பார்க்குறோன்றாரு. ஆனால் இது சாராயம் மரணம் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. ஆக்சுவலாக பார்த்தா அந்த பிரவீனோட மரணத்துக்கு வந்தவன் தான் இப்போ தான் ஒரு பாலிசி இதில் எல்லாருக்கும் சாராயம் வாங்கி கொடுக்குறது. ஏன்னா கல்யாண மண்டபத்திலே சாராயம் வைக்கிற அளவுக்கு நீங்கள் வந்தீங்க. அப்போ அந்த அளவுக்கு நாங்கள் இருக்கிறோம்னு ஆகிப்போச்சுல. இன்னத்துக்கு கல்யாணம் தான் எல்லாரும் குடிக்கிறான், எதுக்கு அவன் கஷ்டப்பட்டுன்னு குடிக்கிறான்? அங்கேயே போய் வித்துருவோமே. அதாவது இந்த ஒரு காலத்தில் சொன்னாங்கல்ல, வந்து இல்லந்தோறும் ரேஷன் கடை வருது, நானுவா ரேஷன் ஆமாம், ரேஷன் பொருள்லாம் வீடு தேடி வந்துடுவோம்னாங்க. அது ஒன்றும் வந்தபாடு இல்லை. அப்புறம் ஏடிஎம் மிஷின்லாம் வந்து அங்கங்கே வரும்னாங்க, அது வருது. அப்புறம் இந்த டாய்லெட்லாம் வருது இல்லை, இப்போ பெண்கள் கொடுக்குற இடத்துல மகளிர் டாய்லெட்டு அது இதுன்னு வைக்கிறாங்கல்ல. அதை மாதிரி கல்யாண மண்டபத்தில் சரக்கு வைக்கிறேன்னு சொன்ன பார்ட்டி தானே நீங்கள். அப்போது அந்த கலெக்டர் சொல்லுது இந்த மரணம் அந்த மரணம் இல்லை, அந்த மரணம்னு சொல்லியிருந்தா, இல்லை அந்த மரணம் தான் இது என்னன்னு பாருங்கன்னு போலீஸுக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருந்தா, போலீஸ் உடனே போய் அங்கே வந்து அலர்ட் ஆகி, இந்த நாய் எங்கே குடிச்சார், போனார், வந்தார், எவன் வித்தான் அப்படின்னு ஒரு மாஃப் உண்டு பண்ணியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு கும்பல், ஒரு போலீஸ் பட்டாளம் இறங்கி அங்கே சோதனை போட்டுன்னு வச்சுங்க, யோ அந்த வீட்டு மொனவை வீட்டு பையன் ஏதோ சாரம் கட்டி செத்துருனாயா அப்படின்னு பல பேர் குடிக்காமல் இருந்திருப்பான்ல. அவன் சாவுக்கு போனவன் குடிச்சல கிட்டத்தட்ட 23 பேர் செத்துருக்காங்க, 100கணக்கான பேர் குடிச்சிருக்காங்க, இன்னமும் ஒரு 36 பேர் சீரியஸாக இருக்காங்க. இது யாரோட தப்பு? ஏன் தப்பா? திருடு சாராயத்தை குடிச்சு செத்தது ஏன் தப்பா, இல்லை விற்க விட்டது ஊன் தப்பா அப்படிங்கிற கேள்வி நிற்குது இல்லை. அப்போ இதுக்கு அரசு தான் பொறுப்பு இருக்கணும். நீங்கள் சரி நடந்து போச்சு, சரி நடந்துடுச்சு, சரி நீங்களும் வந்து ஏன்பா கள்ளச்சாராயம் விற்று கொஞ்சம் பேர் சாப்பிட்டோம்ப்பா, ஜனம் நிறைய இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிருக்க மாட்டீங்கன்னு நானும் நம்புகிறேன். இதோடு இது நடக்காமல் இருக்கிறதுக்கு நீங்கள் என்ன நடவடிக்கை எடுப்பீங்க? இப்படி தான் போன ஆண்டு சொன்னீங்க, இந்த ஆண்டு நடக்குது. அப்போது நிர்வாகத்தை செய்வதற்கான தகுதி உங்களுக்கு இல்லை அப்படிங்கிறத முதல்ல நீங்கள் உணருங்க. அதை வளர்த்து கொள்வதற்காக என்ன வேலையோ அதை செய்யுங்க. உங்கள் அப்பாவை பற்றி சொல்லுவாங்க, கலைஞர் அவர்கள் வந்து ஒரு 4-5 அவங்களுக்கு வேண்டிய நிருபர்களை வச்சுருப்பாரு. என்னையா பேசுகிறானுவா
அப்புறம் இந்த இஷ்யூவில் என்னையா, அந்த இஷ்யூவில் என்னையா அப்படின்னு அவரும் கேட்பார். சப்போஸ் ஏதாவது ஒரு இஷ்யூவில் வந்து திமுக அதோட கருத்து சொல்லணும்னா இந்த பத்திரிக்கையாளர்கள் அவருக்கு போய் சந்தித்து, என்னங்க ஏன் இந்த விஷயத்தில் நம்ம கட்சி சம்மந்தமாக எதுவுமே ஒன்றும் கருத்து வரல, அறிக்கை வரலன்னு பிறகு அவர் வந்து ரியாக்ட் பண்ணுவார், செய்தித்தாளை படிப்பார், நியூஸை பார்ப்பார், காலையில் எழுந்தவொடனே பேப்பரில் தான் கண்மொழிப்பார்லாம் சொல்கிறாங்கல்ல. அதை கொஞ்சமாவது எங்களுக்காக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், நாட்டில் நடக்கிறத முதல்ல தெரிஞ்சுங்கன்ற ஒரு கோரிக்கையை தான் நம்ம வைக்க முடியும். அவ்வளோதான், அந்த கோரிக்கையை நான் வைக்கிறேன், அவ்வளோதான். நல்லது. உங்கள் வேலைகளுக்கு மத்தியில் நேரம் ஒதுக்கி பேட்டி கொடுத்ததுக்காக நன்றி, வணக்கம்.